கருத்து கணிப்பு எல்லாமே சாதகமாக தான் இருக்கு. மீடியா எல்லாமே சாதகமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் திமுகவினர் பலரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்களே, காரணம் என்னப்பா? திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டாராமே. ஆமா, எங்க நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் வேலை செய்யல. பிரேமலதா அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் பேசிக்கிறேன். சிபிஎம் எங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை திமுக தரல. வைகோ அவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி விஜய் அவர்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அவர் பெரிய வெற்றி பெறுவார். அஞ்சாவதா யாருப்பா? எல்லாருமே ஏயா காங்கிரசினுடைய அந்த தேர்தலுக்கான ஒரு தலைவராக இருந்தவர், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்களே. சார், எலெக்ஷன் ரிசல்ட்ல என்ன வருதுலாம் தெரியாது, ஆனா வந்த பிறகு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஆனா கண்டிப்பா கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப சூப்பரா தெரியுது. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டா, தேமுதிக தான் எல்லாருடைய பார்வையிலும் இருக்கு. இந்த கூட்டணி நடக்கிறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில தேமுதிக யார்கிட்ட போறாங்க, தேமுதிக எப்படி பேச போறாங்க, தேமுதிகவினுடைய நிலவரம் என்ன, அவங்களுக்கு எத்தனை சீட்டு, இப்படி எல்லாருமே தேமுதிகவை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தேமுதிக தான் இங்க ஒரு கேம் சேஞ்சர். தேமுதிக நாங்க பாருங்க 10 தொகுதியிலும் வின் பண்ணி எங்களுடைய 10 எம்எல்ஏ சட்டசபைக்கு போவாங்க. அந்த நாள் தேமுகவில் வெற்றி பெற்றுவிட்டு நான் பேசுகிறேன், சாதாரணமாக பேச மாட்டேன், நான்லாம் செய்கையில் சும்மா செய்கை மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பார்த்து கொள்கிறேன். பிரேமலதா அக்கா இப்படி சொன்ன உடனே எல்லாரும், அதுவும் குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க, இந்த ஒண்ணுமில்லாத பிரேமலதா இல்லாட்டி தேமுதிக கட்சியை நீங்க சும்மாவே விட்டுருக்கலாம், அவங்களை அனாதையா விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க. வெறும் 0.05% வாக்குகளை மட்டுமே வச்சு பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய தம்பிக்கு ஒரு எம்பி சீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க, இல்லாம பல கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை பார்க்கும்போது, அதே பிரேமலதா அவர்களை பார்த்து இந்த திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சரி 10 தொகுதி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், 10லயும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும், 10லயும் நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய தம்பி, அதாவது திமுக சார்பாக உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டுச்சுல, எம்பி பதவி, அதை ராஜினாமா பண்ணிட்டு போயிருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. என்ன சார், பிரேமலதா அவர்களை பத்தி கண்டிப்பா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் தான் பேச வேண்டும். திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே திமுக பார்த்து கேள்விகள்லாம் கேட்பாங்களான்னு கேட்டா நடக்கும் சார், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் தானா? இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த செய்திக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற நிறைய பேர், திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு இவங்களுடைய பெயர்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அது எப்படிப்பா மாற்றப்பட்டிருக்கு, உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. எப்பா, என் பேரு விக்னேஸ்வரன், சாதாரண விக்னேஸ்வரன் கிடையாது, கணேசன் மவன் விக்னேஸ்வரன். எப்பவுமே எங்க அப்பா பேர் கணேசன் தான், என் பேரை நான் மாற்றவே இல்லை, அதனால கா விக்னேஸ்வரன் இல்லாட்டி ஜி விக்னேஸ்வரன் அப்படிங்கிறதா என்னுடைய பெயர். நார்மலா என்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க, விக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் தொல் திருமாவளவன் அவர்கள், கரெக்டா? பெயர் என்னது? தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனா உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் என்ன தெரியுமா? ராமசாமி திருமாவளவன் அவர்கள். அவங்க அப்பா பேர் என்ன? ராமசாமி. எப்போ மாற்றப்பட்டது? திருமாவளவன் அவர்களால் மாற்றப்பட்டது. எப்படி மாற்றப்பட்டது? தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. அதன் பிறகுதான் அவருடைய பெயர் தொல் திருமாவளவன் அவர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பெயர் ராமசாமி திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறது தான் பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். ஏன் இந்த பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்? நாங்க தமிழ் பெயரில், தூய தமிழ் பெயரில் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய வேள்வி நடத்தணும் விசிகாக்காரங்க, அதனால எல்லாரும் தமிழ் பெயரை மாத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் ராமருக்கும் ஆகாது, உங்களுக்கும் சாமிக்கும் ஆகாது. என்ன, அவங்க அப்பா பேரு ராமசாமி ஆயிருச்சு. இந்த ராமசாமி அப்படிங்கிறது என்ன தெலுங்கு பேரா? இல்லையே. அது என்ன வடநாட்டு பேரா? வட சொல் இருக்கு அதுக்குள்ள? கிடையாதே. அதுவும் தமிழ் பேர் தானே. நீங்க தமிழ் பேரை தான் வைக்கணும்னா ராமசாமி திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கலாமே. அப்படியே தொல் திருமாவளவன் அவர்கள். என்ன பாஸ், தேவையில்லாம இப்படிலாம் சவால் விட்டு மாட்டிக்கிடாதீங்க. இன்னொரு சவால் வேற விட்டாங்க, அதுக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப் வச்சிருக்கேன், ஆனா வேணாம். இப்பவே எலெக்ஷன்ல யார் ரிசல்ட், என்ன மாதிரியான விஷயங்கள், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வேற ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டு பேசியிருக்கார். எப்படி நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு நம்மளால அந்த சீட்டுகள் கொடுக்க முடியல,
ஏன்னா திமுகவே 60 சீட்டு கொடுத்திருந்தாங்க, புதியவர்களுக்காக கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாக நாமும் புதியவர்களுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனாலதான் கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த திராவிட கட்சிகளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். அதை சில நபர்கள் அறுவடை செய்வார்கள், சில பேர் அக்குமுலேட் பண்ணிக்கிடுவாங்க. சில கட்சிகள் திமுக, அதிமுக அப்படிங்கிற இந்த 2 கட்சிகளுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறத அந்த மனநிலைமையில் இருக்கக்கூடிய மக்களின் ஓட்டை கவர்வதற்கு விஜய் அப்படிங்கிறவர் இப்போ புதுசா தாவேகாவை தொடங்கி கவர்ந்திருக்கிறார். ஆனா என்ன, விஜய் அவர்கள்ட்ட போதுமான பலம் கிடையாது. அதாவது தனித்து அவர் ஆட்சி அமைப்பதற்கான பலம் கிடையாது. கண்டிப்பா நாம தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திமுகவினுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியை பத்தி அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. ஆனாலும் நம்முடைய சில முக்கியமான நபர்கள் விசிகாவை சார்ந்தவங்க சில தொகுதிகளில் சரியா வேலை செய்யல அப்படிங்கிற ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கான விசாரணை நடத்தப்படும், அதன் பிறகு அதற்கான கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்களேன், திருமாவளவன் அவர்கள் புதுச்சேரியில ஆல்ரெடி 2 வேட்பாளரை நிப்பாட்டிட்டு யாரும் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னவங்க அடுத்தது ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க. அங்கேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த இடத்துலயே விசிகாவை சார்ந்தவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம ஓட்டு கேட்கணுமா வேண்டாமா, நம்ம யாருக்காக ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க அரசியல் ரீதியாக, அதாவது தலைவர்கள் ரீதியாக பேசி முடிவெடுத்த பிறகு அந்த 2 நபர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்ன பிறகு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன பிறகு எகெயின் அங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் அந்த 2 பேருக்கு ஓட்டு கேட்டிருப்பாங்களா, இருக்கலாம். நீங்க அங்க 2 பேருக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது அடுத்ததான் இங்க 8 சீட் உங்களுக்கு, அதுல ஒரு சீட்டை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க காங்கிரஸுக்கு, அப்ப 7 சீட்டு. இந்த 7 சீட்ல சில தொகுதிகளில் சரியா கூர்மையுடன் ஒன்றாக இணைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்படி குற்றச்சாட்டை வைத்ததோடு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஒரு மாற்றத்திற்காக வேற ஏதாவது முடிவுகள் எடுத்திருந்தோம்னா தமிழ்நாடு அரசியலே தலைகீழாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம சாதாரண ஒரு அரசியல்வாதியா இருந்துடக்கூடாது. நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கொள்கையிலிருந்து நம்ம மாறப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தார். அப்போ திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து 2வது அதிருப்தி குரலாக திருமாவளவன் அவர்களுடைய குரலை இன்னைக்கு பலரும் இன்டர்நெட் உலகத்துல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. 3வது அதிருப்தி குரல் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற யாருடையதும் கிடையாது, சிபிஎம்மினுடையது தான். இப்போ சிபிஎம்மினுடைய முக்கியமான சில முன்னாள் தலைவர்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திமுக சிபிஎம் கம்யூனிஸ்ட்வாதிகளை சரியாவே கவனிக்கிறது கிடையாது. உடனே திமுக காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, மொத்தமே இந்தியாவில் 4 எம்பி தான், அதுல 2 எம்பி திமுக போட்டது, இதுக்கு மேல உங்களை எப்படி நாங்க கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாலாம் திட்டுறாங்க. நான் தான் உனக்கு வரம் கொடுத்தேன், வரம் கொடுத்த மண்டையே நீ பிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதே மாதிரி நேற்று இளையராஜாவை போட்டு பொழந்தாங்க திமுக காரங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளையராஜா அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியால வாங்க தம்பி நீங்க தான் நாட்டை ஆள போறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு, அது விஜய் அவர்கள் சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. அந்த பாட்டை அவர் பகிர்ந்தார், அவ்வளவுதான். உடனடியா நிறைய பேர், அதுவும் குறிப்பா இந்த திராவிடியன் இல்லாட்டி நாங்கள் திராவிடியர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுக்கு போய் நிறைய பேர் இப்படி கேவலமாவே திட்டினாங்க இளையராஜா அவர்களை, இவனுக்கு போய் நம்ம பாராட்டு விழாலாம் நடத்தணுமே, புத்திய காணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த புத்தி? இந்த இடத்துல தான் அவங்களுடைய சாதிய மனநிலைமை எங்களால பார்க்க முடியுது. அப்ப இளையராஜா அவர்களுடைய புத்திய காண்பிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய சாதிய பேரெல்லாம் போட்டு திட்டியிருக்காங்க. கொச்சையா அவமானமா இல்லை உங்களுக்குலாம்? இளையராஜா அப்படிங்கிற அந்த மகான், அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே, மியூசிக்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அப்படிப்பட்ட நபருக்கு ஏன் நம்ம பாராட்டு விழா நடத்தணும்? அதாவது கலைஞர் அவர்கள் சொன்னாரா, நம்மகிட்ட இருந்து நம்ம உதவி வாங்கின எல்லாருமே நமக்கு திரும்ப உதவி செய்வாங்க, இல்லாட்டி நம்ம கூட நிற்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. சார், ஃபர்ஸ்ட் கருணாநிதி செஞ்சதெல்லாம் உதவி கிடையாது, அது அவருடைய கடமை. அரசியல் நின்னார், மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்தாரு. அரசியல்ல மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கான செலவுகளை செஞ்சார், அதற்கான சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எல்லாருக்கும் அதுதான் அவங்கவுங்க வேலை. அரசியல்ல நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாதான் முடியும், அவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரும் இங்க போராட்டம்லாம் நடத்தல. எல்லா அரசியல்வாதிகளையும் நான் சொல்றேன், இக்கட்டான நிலைமையில நான் அரசியல் கட்சியை தொடங்கி இதோ அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறார். ஏதோ அவங்க நமக்கு அவங்களுடைய சொத்துக்கள்லாம் விற்று, அவர் கஷ்டப்பட்டு எங்க இருந்தாலும் உண்டாக்கிட்டு வந்த சொத்துக்கள்லாம் விற்று நம்மளை படிக்க வச்ச மாதிரி, அதனால நம்ம படித்த மாதிரியும், அதனால நம்ம இளையராஜா அவர்களுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்து கருணாநிதி அவர்கள் தான் இளையராஜா கையை பிடிச்சி மியூசிக் சொல்லி கொடுத்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுடைய தனிக்காலில் நின்று அவங்கவுங்க சொந்த காலில் நின்று உழைச்சி முன்னேறி வராங்க.
என்ஜினியர்ஸ் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க. என்ஜினியர்ஸ் அதுவும் அண்டா வச்சு சொல்ல வச்சிங்க. இன்னைக்கு அண்டாவினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே ட்ரோல் மெட்டீரியல். எங்கே திரும்பினாலும் ஐடியில் இருக்க வேலை செய்யக்கூடிய எல்லாருமே சிகரெட்டை பிடிச்சிட்டு சும்மா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, வச்சு கிளிக்கிறாங்க. சிகரெட்டை பிடிக்கிறத கீழே போட்டுட்டு அதை விட பெருசாக அண்டாவை போட்டுலாம் கிழிக்கிறாங்க. ஏன்னா அண்டா பேச்சுலாம் அப்படி. நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், எங்களுடைய அரசியல் கட்சி இதெல்லாம் செஞ்சுருக்கு, நீங்கள் தலைமுறையாக எங்களுக்கு நீங்கள் கொத்தடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னா எங்களால் முடியாது. உங்களை வந்து செய்யணும்னு நாங்கள் இங்கே சொல்லலை. ஒருவேளை நீங்கள் செய்யாமல் வேறு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா இதை விட நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் இருக்குது. இந்த 2 கட்சிகளை தவிர வேறு ஏதாவது ஒரு கட்சி, வேறு ஏதாவது ஒரு தலைவர் இருந்திருக்கலாம்ல. பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, 50-50 சான்ஸ் தானே அதில். அதுக்காக அவங்க செஞ்சது இதை விட வேற யாராலையுமே பெருசாக செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? சச்சின் 200 அடிக்கும்போது ஜாம்பவான்யா, சச்சினை தவிர வேற யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை விட பெரிய முட்டாள் வேற யாருமே கிடையாது. சச்சின் 200 அடிச்சார். அதன் பிறகு எவ்வளோ பேர் 200 தாண்டி அடிச்சாங்க. 2 முறை அடித்தாங்க, 3 முறை அடிச்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ உடனடியாக சச்சினை தவிர வேற யாராலையும் செஞ்சிட முடியுமா? சச்சின் 200 அடிச்சனால நீங்கள் சச்சினை வந்து காடாக தான் பார்க்கணும். கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் சச்சினை நீங்கள் காடாக தான் பார்க்கணும். என்னையா இதெல்லாம்? எங்கேயா இருக்கீங்க நீங்கள்? உங்கள் மைண்ட் என்னையா இவ்வளோ மலுமட்டையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணி, காங்கிரஸ், விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட், வைகோ எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கழுகுகள் வட்டமிட ஆரம்பித்து விட்டன, அவைகளுக்கு ஏதோ ஒன்று புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னால் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மே 4 ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ திமுகவுக்கு? என்ன சார் நீங்கள் எக்ஸிட் போல்லாம் பெருசாக வந்திருக்கீங்க, ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எக்ஸிட் போல் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு கண் துடைப்பு மட்டும்தான். அதையும் தாண்டி நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டுக்கள் இருக்குது. எண்ணும் போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்று ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள ஐடி பீப்புளை திட்டுறாங்க. திட்டினாங்களா? ஐடியில் சோறு உப்பு போட்டு சோறு நீ சாப்பிட்ற சோறு அப்படின்னு சொல்லி அண்டா திட்டினானா நம்மளை? அண்டானா யார்? அவன் திமுகக்கு ஆதரவாக தானே அண்டா அப்படின்னு சொல்ல திட்டினானா? படித்தவங்கள திட்டுறாங்க. படித்தவங்களெல்லாம் தற்குறிகள். படித்தவங்களாம் வந்து என்ன செய்றீங்க, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி படித்தவங்களாம் திட்டினாங்க. கூட்டணி கட்சிக்குள்ளேயே வம்பு இழுக்கிறாங்க. புரிஞ்சு போச்சுல. சிபிஎம் சொல்லிட்டாங்க எங்களை நீங்கள் திமுக சரியாகவே நடத்தலை. வைகோ சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு. சொந்த கட்சிக்காரங்களே சரியா வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்ல, ஏன்னா அதிருப்தி வந்துருச்சு. விசிகாவா திமுகவா? திமுகக்கு ஒரு கூட்டணி கட்சியா விசிகா இருக்கா, இல்லை திமுகவில் ஐக்கியமாகி விட்டதா விசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிருப்தி வந்து விட்டது. அந்த அதிருப்தி காரணமாக தான் நிறைய பேர் விசிகாக்கு ஆதரவாக வாக்குகள் கேட்கவில்லை. நிறைய பேர் விசிகா விட்டு தாவேகாக்குள்ளேயும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த உண்மையை, யதார்த்தத்தை திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரிந்து கொண்டார். அவருடைய பிரச்சாரத்தில் பல நேரங்களில் இது இருந்துச்சு. நம்ம கூடாரம் காலி ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் அப்படிப்பட்ட சிறுத்தைகள் கிடையாது, நம்ம கொள்கைகளால் இணைந்த சிறுத்தைகள். இந்த கொள்கைகளால் இணைந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் தான். அதன் பிறகு நீங்க எங்களுக்கு நல்லது செய்வீங்க, திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு நல்லது செய்வார். தோல் திருமாவளவன் அவர்கள் பேர் மாத்திட்டார் அப்படின்னு சொன்னேன்ல, ராமசாமி திருமாவளவன் அவர்கள் கிடையாது, அவர் தோல் திருமாவளவன் அவர்கள். அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்த கூட்டம் திடீர்னு அவர் நிறைய விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்காததுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஏகப்பட்ட இடத்துல அவருக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் செய்தி தொடர்பாளர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களை விட கூடுதலாக திமுகவுக்கு ஆதரவாக பேசியது அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தான். அப்போ இது எல்லாம் தான் அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குனது. ஸோ நன்றி இல்லாதவங்களுக்கு வயிறு எறிஞ்சு சாம்பலாக விட்டுட்டு இருக்காங்க. நன்றி இல்லாதவங்க நீ யாரு? இளையராஜாலாம் போயிட்டு இன்னைக்கு நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ரீசன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. திட்டவட்டமாக திமுக கூட்டணி 201 இடங்களை தொடும், எந்த மாற்றமும் கிடையாது. நெல்சா நீயாப்பா? சரி நெல்சா, வேற யாரும் கிடையாதுங்க. நம்ம பத்திரிகையாளர், நிருபர், ஊடகவியலாளர், நெறியாளர் அப்படின்னு சொல்லி பல முகம் இருக்குல்ல, அந்த நெல்சன் தான் சொல்லியிருக்காரு 201. 200ன்னு சொன்னால் ஊப்பின்னு சொல்லிடுவாங்க. அதனால அன்னை 1, இந்த கணபதிக்கெலாம் 1 போடுவோம்ல, மொய் எழுதும்போது 101, 51. அப்போ இவங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள் தானே. அது என்ன 201? 200ன்னு சொன்னால் அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 201ன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் என்னால 201 தான். எக்ஸிட் போல் ரிசல்ட்லேயே 120, 130, 145 தாண்டலை. ஆனால் நெல்சன் பத்திரிகையாளர், அவர் 201 தான் நிற்பாராமா. எப்படி அவர் பத்திரிகையாளராக இருக்காரு? அவருடைய இந்த ஒரு அசம்ஷன் அப்படிங்கிறது, இல்லாட்டி கருத்து கணிப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலப்பா. இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் எழுச்சி வரவேற்கத்தக்கது. சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி. அதே பேட்டியில் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுதான்,
இப்போ இளைஞர்கள் இதுவரையிலும் அரசியல் அப்படின்னா அங்கங்கே இருப்பாங்க, யாரும் ஓட்டெல்லாம் போட வரமாட்டாங்க பெருசா. பட் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி மிகப்பெரிய மாற்றம். அதை தான் நான் சொல்றேன். இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி அடுத்த 5 வருஷத்துக்கு தான் நமக்கு ரிசல்ட்டை தரும். அடுத்த எலெக்ஷன், அடுத்த 3 வருஷத்துல ஒரு எலெக்ஷன், அடுத்த 5 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க தெரியும் மாற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்த முறையாவது வெறும் திமுக தொண்டர்களை நம்பி 234 தொகுதியும் திமுக தனியா நிக்கணும். தலைவரே, கண்ட நாயெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்டு அழகு பார்த்தா அவங்க ரோட்ல எதையோ திங்க போகுமா? புரியுதா? இரண்டாவது, நாகரிக அரசியல் சேர அளவுக்கு தமிழ்நாடு ஜனங்களும் தமிழ்நாடு அரசியலும் உருப்படியா கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்கார். யாருப்பா அவர் அப்படின்னு சொல்ல, திமுகவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். என்ன சொல்லி போட்டிருக்கார்? கண்ட நாய்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க கூட்டணிக்கு வச்சதே தப்பு. நம்ம நல்ல அரசியல், தூய அரசியல், இல்லாட்டி நீங்க நாகரிக அரசியல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் பக்குவப்படலை. எனக்கு புரியல. 60-65 வருஷமா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இன்னும் மக்களை பக்குவப்படுத்தப்படாமல் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது திராவிடத்தினுடைய வீழ்ச்சியா இல்லை எழுச்சியா? அம்பிட்டு தான். சாதாரண கேள்வியை கேட்டு இதை முடிச்சு வைக்கிறேன். சவால் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் போடுங்க. நான் நிறைய சவாலுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் மாற்றப்பட்டது தான். ராமசாமி திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற பெயர் தொல் திருமாவளவன் அவர்களாக மாற்றப்பட்டது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.